ما الذي يفرق بيننا وبينهم؟ منهج السلف، لأن السلف هم الذين فهموا الكتاب والسنة وساروا عليهما، فنحن نتبع السلف الصالح. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، واشهد أن لا إله إلا الله وحده لا شريك له إقرارا به وتوحيدا، واشهد أن محمدا عبده ورسوله صلوات الله وسلامه عليه. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. أما بعد، الحمد لله. அல்லாஹ்வின் அடியார்களே, فاتقوا الله الذي يوم يلقاه سبحانه وتعالى يوم تلقوه سبحانه وتعالى. அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். எப்படிப்பட்ட அல்லாஹ் என்றால், நாளை மறுமையில் அவனை சந்திக்க இருக்கக்கூடிய அந்த நாளை, அல்லாஹ்வின் அடியார்களே, அப்படிப்பட்ட அந்த நாளை அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். அந்த நாளை அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த காலத்தில் வழிகேடுகள் ஏற்படுவதற்கான மிக முக்கியமான காரணங்கள் மார்க்கத்தில், மார்க்க விஷயங்களில் அத்-தலாலாத் வல் இன்ஹிராஃபாத், மார்க்கத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாத வழிமுறையின் பால், மார்க்கத்திற்கு தவறான புரிதல்களால் வழிகேடுகள் அனைத்தும் மக்களை இன்று ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றன. அதனால்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அலைக்கும் பி சுன்னதி வ சுன்னதி குலஃபாஇர் ராஷிதீன் அல் மஹ்தியீன் மின் பஅதி, நீங்கள் என்னுடைய வழிமுறையை பின்பற்றுங்கள், என்னுடைய சுன்னாவை பின்பற்றுங்கள். குழப்பம் ஏற்படும், பிரச்சனைகள் ஏற்படும், பிரிவுகள் ஏற்படும், சண்டைகள் ஏற்படும். நீங்கள் அப்போது என்னை பின்பற்றுங்கள். வ சுன்னதி குலஃபாஇர் ராஷிதீன் அல் மஹ்தியீன் மின் பஅதி, அதேபோல் நேர்வழிக்கு உள்ளாக்கப்பட்ட அந்த பிரதிநிதிகளை, குலஃபாக்களை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, இன்று நாம் சந்திக்கக்கூடிய மிக பெரும் இந்த இஸ்லாமிய உம்மத் வழிகேடுகளில், பல வழிகேடுகள் நம்மை சூழ்ந்திருந்தாலும், இன்று நாம் மிகவும் உற்று நோக்க வேண்டிய ஒரு வழிகேடு என்னவென்றால், இஸ்லாத்தை அரசியல் உள்நோக்கத்துடனும் அரசியல் கண்ணோட்டத்துடனும் விளங்குவது. அல்லாஹ்வின் அடியார்களே, அரசியலை அடிப்படையை கோட்பாடாக கொண்டு அதன் மூலம் மார்க்கத்தின் ஆதாரங்களை எடை போடுவதும், அதன் மூலம் வகையை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மாபெரும் வழிகேட்டை நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். இவர்கள், இப்படிப்பட்டவர்கள் அரசியல் நோக்கத்தோடு இஸ்லாத்தை அணுகுவது, மேலும் இவர்கள் சமுதாயத்திற்குள் புகுத்தப்பட்ட அந்நிய கருத்துக்களால் முஸ்லிம்கள் அல்லாத சித்தாந்தங்களிலிருந்து, வெளி சித்தாந்தங்களிலிருந்து அதை பார்த்து உள்வாங்கி அதனால் ஈர்க்கப்பட்டு அதே கருத்துக்களையும் அதே சித்தாந்தங்களையும் இஸ்லாத்திற்குள் நுழைய அவர்கள் விரும்பினார்கள். இஸ்லாத்திற்குள் நுழைக்க பார்த்து அவர்கள் விரும்பினார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, இதன் விளைவாக என்ன ஆனது? அரசியல் கண்ணோட்டத்தில் இஸ்லாத்தை பார்த்ததின் விளைவு என்ன? நாம் வணக்க வழிபாடுகளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மகத்துவத்தையும் அதற்குரிய மரியாதையையும், அமல்கள், சாலிஹான அமல்களை மனிதன் அவன் பிறந்ததிலிருந்து அவனுக்கு கடமைகள், அவனுடைய வயதிற்கு கடமையாக்கப்பட்ட நாளிலிருந்து மறுமையை வரை, அவனுடைய மௌத் வரை அல்லாஹ்வை வணங்கக்கூடிய சாலிஹான அமல்களுக்குரிய மரியாதையும் முக்கியத்துவத்தையும் தராமல்
வெறுமன இஸ்லாம் என்றால் அரசியல் என்ற ஒரு நோக்கத்தோடு என்ற ஒரு தீய கண்ணோட்டத்துடன் இஸ்லாத்தை பார்க்கக்கூடிய அளவிற்கு இன்று தந்து விட்டார்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, சாதாரண வழிகேடு அல்ல. இந்த வழிகேடு எந்த அளவிற்கு செல்லும் என்றால், எந்த ஒரு முஸ்லிமின் அடிப்படை, எந்த ஒரு சூழத்திற்கு நாம் செல்ல வேண்டும், அல்லாஹ்வுடைய ரஹமத்தை கொண்டு அந்த அமல்களை செய்து இந்த பூமியில் வாழ வேண்டுமோ அந்த உயரிய நோக்கத்திலிருந்து நம்மை தடம்புரல் செய்வதுதான் அரசியல் கண்ணோட்டங்கள். எப்படி? அல்லாஹ்வின் அடியார்களே பாருங்கள், இந்த அணுகுமுறையை நாம் ஏற்றுக்கொண்டோம் என்றால், இந்த அரசியல் அணுகுமுறைகளை நாம் ஏற்றுக்கொண்டோம் என்றால், மார்க்கத்தில் வணக்க வழிபாடுகளில் சமரசத்தை ஏற்படுத்துவோம். எந்த அளவிற்கு என்றால், அரசியல் ஒன்றே என்னுடைய நோக்கம் என்று நினைத்தால், இந்த நினைத்தரை இந்த கொள்கையும் சொல்பவர்களுக்கு தௌஹீதின் பால் உள்ளக்கூடிய அந்த ஆணி அச்சாரம் ஏற்படாது. தௌஹீதிற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை கண்டுகொள்ள மாட்டார்கள். ஏனெனில் அவர்களின் நோக்கம் ஆட்சியை பிடிப்பது, அவர்களின் நோக்கம் அதிகாரத்தை அடைவது. இந்த அதிகார பசியும், இந்த அதிகாரத்தின் மேல் உள்ள வேட்கையும், இந்த அதிகாரத்தின் மேல் உள்ள அந்த பற்றுதலும், மேலும் இந்த துனியாவை ஆட்சி செய்ய வேண்டும், இந்த துனியாவை நாம் நாள்கிருக்க வேண்டும் என்ற இந்த ஒரே நோக்கமும் அந்நியர்களால், முஸ்லிம்கள் அல்லாதவர்களால் மேற்கத்திய கலாச்சாரங்களில் ஈர்க்கப்பட்டதன் காரணமாகத்தான் ஒருவர் இஸ்லாத்திற்கு அரசியல் சாயத்தை பூசுவார். படைக்கப்பட்ட நோக்கமே இந்த பூமியில் ஆட்சியை நிறுவுவது என்ற ஒரு மாபாதக செயலை பொதுமக்களுக்கு மத்தியில் புகுத்தக்கூடியவர்களை அல்லாஹ் நேர்வழி செலுத்த வேண்டும். அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழியை வழங்க வேண்டும். மாபெரும் வழிகேடு. அல்லாஹ்வின் அடியார்களே, வணக்க வழிபாடுகளில் இருந்து எதற்காக படைக்கப்பட்டோம்? வமா ஹலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காக வென்றி நான் அவர்களை படைக்கவில்லை என்ற இந்த வசனத்திற்கு நேர்முரணாக படைக்கப்பட்ட நோக்கம் அல்லாஹ்வை வணங்குவது. அரசியலில் தம்மை அதிகாரப்படுத்தியும், அரசியல்களை தம்மை அறிமுகப்படுத்தி, அரசியல்களில் தங்களுடைய நேரங்களையும் தங்களுடைய வாழ்வாதாரங்களையும் தங்களின் பொருளாதாரங்களையும் செலவு செய்து மார்க்க வணக்க வழிபாடுகளில் தூரமாகி வணக்க வழிபாடுகளை என்னவென்று தெரியாத அளவிற்கு போகக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் இந்த அரசியல் கண்ணோட்டத்துடன் இஸ்லாத்தை பார்ப்பதினால் வந்த விளைவு. அல்லாஹ்வின் அடியார்களே, பார்ப்பதில்லையா? தொழுகை நிற்க முடியாது. அல்லாஹ்வை வணங்குவதற்கு ஃபஜ்ருடைய தொழுகை நிற்பதற்கு தகுதி இல்லை. ஆனால் அரசியல் என்று வந்துவிட்டால், அரசியல் விஷயங்கள், அரசியல் கூட்டங்கள் என்று வந்துவிட்டால் அதற்கு தவறாமல் முதல் வரிசை நின்று அதில் பங்கு கொள்வது. ஏன்? இந்த கொள்கையை உருவாக்கினவர்கள் இதை தான் கற்பித்தார்கள். இந்த கொள்கையை உருவாக்கினவர்கள், இந்த நச்சுக்கருத்தை இஸ்லாத்திற்குள் புகுத்தினவர்கள் படைக்கப்பட்ட நோக்கம் ஆட்சியை நிறுவ வேண்டும், படைக்கப்பட்ட நோக்கம் அதிகாரத்தை அடைய வேண்டும். ஆனால் அல்லாஹ் படைக்கப்பட்ட நோக்கம் நீங்கள் அல்லாஹ்வை வணங்குவதற்கு என்று சொல்கிறான். எதை எடுத்துக்கொள்வீர்கள்? தொழுகை, லா இலாஹா இல்லல்லாஹ், தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் போன்ற அனைத்து வணக்க வழிபாடுகள், நன்மையை செய்வது, உதவியை நாடுவது, வட்டி இல்லாத வாழ்க்கை, அநீதி இல்லாத வாழ்க்கை, நம்மால் நம்முடைய நாவினாலும் நம் கையினாலும் பிறருக்கு துன்பம் இழைக்காத வாழ்க்கை, அல்லாஹ்வுடைய நியத்தை சரியான நியத்தோடு நம்முடைய பூமியில் ஒரு நல்ல மார்க்கச்சீராக வாழ்வது என்பது வாழ்க்கை. இது இஸ்லாமா? அல்லது இது எல்லாம் எப்படி போனாலும் பரவாயில்லை, நீ தொழுதாலும் சரி தொழவில்லை எல்லாம் சரி, இஸ்லாம் என்றால் அரசியல், அரசியல் என்றால் இஸ்லாம் என்ற இந்த விஷம தன்மையை, இந்த விஷம கருத்தை மக்களுக்கு மத்தியில் கொடுப்பவர்களை நாம் என்னவென்று சொல்வது? அல்லாஹ்வை நாம் அஞ்ச வேண்டாமா? அல்லாஹ்வின் அடியார்களே, நாளை இன்று மரணித்தால் உங்களுக்கு கேட்கப்படக்கூடிய கேள்வி என்ன? எந்த அரசியலில் நீ செயல்பட்டாய் என்றா? எந்த அரசியல் கட்சியில் செயல்பட்டாய் என்றா? உனக்கு கேட்கப்பட வேண்டிய கேள்வி 3. மன் ரப்புக் வமா தீனுக் வமன் நபியுக். உன்னுடைய ரப்பு யார்? உன்னுடைய இரட்சகன் யார்? உன்னுடைய தீன் என்ன? உன்னுடைய நபி யார்? இந்த கேள்விதான் ஒருவர் மரணித்தால் அவருடைய கபரில் கேட்கப்பட வேண்டிய 3 கேள்வி. இதுதான் மறுமையில் மரணித்ததற்கு பிறகு அவ்வளமா யுஹ்ஸபு அலைஹில் அப்த், அடியான் முதலில் கேள்வி கேட்கப்படுவான் மறுமையில். என்றால் எதை பற்றி? நீ அரசியலில் என்ன பங்களிப்பு ஆற்றினாய் என்றா? நீ அரசியலில் எத்தனை போராட்டங்களையும் எத்தனை கூட்டங்களையும் கலந்து கொண்டாய் என்றா? அரசியல் அல்ல,
நீ எவ்வளவு வணக்க தொழுகையை நீ தொழுதிருக்கிறாய். உன்னுடைய தொழுகை அல்லாஹ்வுக்கு நீ தௌஹீதை ஏற்றதற்கு பிறகு அந்த தௌஹீதை உண்மைப்படுத்துவதற்கான ஆதாரம் அடிப்படை அஸ்ஸலாஹ். அந்த தொழுகையை நிறைவேற்றினாய் என்பதுதான் கேட்கப்பட வேண்டிய முதல் கேள்வி. இந்த ஹதீஸ் யாரெல்லாம் இஸ்லாத்திற்கு அரசியல் சாயத்தை பூசி மக்களை வணக்க வழிபாடுகளிலிருந்து அகற்றி மக்களை படைக்கப்பட்ட நோக்கத்திலிருந்து அகற்றி சொர்க்கத்தை அடைய வேண்டுமா நரகத்தை அடையாமல் பாதுகாக்க வேண்டும் என்ற இந்த உயரிய கொள்கையிலிருந்து நகற்றி அவர்களை வெறுமன அரசியல் ரீதியாக அவர்களை ஊக்குவிப்பதற்கும் உருவாக்குவதற்கும் தான் நம்மை சுற்றி இன்று அவ்வளவு விஷயங்கள் நம்மை சுற்றி வருகின்றன. அல்லாஹ்வின் அடியார்களே, இது எந்த அளவுக்கு போய்விட்டது என்றால் லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்ல நாவு வலிக்கின்றது, சொல்ல நாவு கூசுகின்றது. எந்த அளவுக்கு இது போய்விட்டது என்றால் இன்று சொல்கிறார்கள் இந்த இக்வானிகள் மார்க்கத்தை இஸ்லாத்தின் மார்க்கத்திற்கு அரசியல் சாயத்தை பூசினவர்கள் மார்க்க சீலர்கள் என்று சொல்லிக்கொண்டு உலமாக்கள் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொள்பவர்கள் சொல்கிறார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்தது அல்ல மாபெரும் துன்பம், மாறாக அவர்கள் மரணிக்கும் போது ஆட்சி அதிகாரத்தை பற்றின விரிவான ஒரு செயல் வடிவத்தை நமக்கு கொடுக்காமல் மரணித்து போய்விட்டார்கள். லா இலாஹா இல்லல்லாஹ். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சி அதிகாரத்தை பற்றி ஒரு விரிவான வரைவிலக்கணத்தையும் ஒரு விரிவான ஒரு அனைத்தும் ஆட்சி அதிகாரத்தை பற்றி யார் எவ்வாறு ஆட்சி செய்வது எப்படி செய்ய வேண்டும் என்ற இந்த விஷயங்களை எல்லாம் தெளிவுபடுத்தாமல் மரணித்து விட்டார்களாம். இது எந்த அளவிற்கு போய்விட்டது பாருங்கள். அந்த அதிகார பசி, அந்த அதிகார வேட்கை மார்க்கத்திலிருந்து மார்க்க விஷயங்களில் இருந்து முற்றிலுமாக எந்த நோக்கத்திற்காக மனிதன் படைக்கப்பட்டானோ அந்த நோக்கத்திலிருந்து மக்களை முஸ்லிம்களை முழுவதுமாக தனம்பொருளச் செய்து வெறும் அரசியலே வாழ்க்கை, அரசியலே இஸ்லாம் என்ற அந்த அடிப்படையை கொண்டவர்கள் மட்டும்தான் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேச முடியும். அல்லாஹ்வின் அடியார்களே, நன்காக கவனித்துக் கொள்ளுங்கள். இது சாதாரண கூற்று அல்ல. இது இறை நிராகரிப்புக்கு ஒரு மனிதனை கொண்டு போய் விட்டுவிடும். ஏன்? யார் ஒருவர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மார்க்கத்தை எட்டி வைப்பதில் குறை வைத்து விட்டார்கள், இந்த மார்க்கத்தை முழுவதுமாக நிறைவேற்றாமல் போய்விட்டார்கள் என்று சொன்னால் அது இறை நிராகரிப்பாக இருக்கின்றது என்பதை அதை ஏற்றுக்கொள்வதில் நமக்கு எந்தவித ஐயமும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்யௌம அக்மல்து லகும் தீனகும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லகும் அல் இஸ்லாம தீனா. அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்கிறான். இன்று இந்த நாளில் இந்த மார்க்கத்தை நான் பூர்த்தி செய்து விட்டேன், இந்த மார்க்கத்தை நான் பூர்த்தி செய்து விட்டேன், மேலும் உங்களை இந்த மார்க்கத்தோடு நான் பொருந்திக் கொண்டேன் என்று அல்லாஹ் தன் திருமறையில் கூற மார்க்கம் தெளிவுபடுத்தி விட்டது. அல்லாஹ்வின் தூதரோ யௌமு அரஃபாவிலே அந்த நாளிலே ஹஜ்ஜத்துல் வதாவிலே கேட்கிறார்கள் சஹாபாக்களை பார்த்து, நான் இந்த மார்க்கத்தை எட்டி வைத்து விட்டேனா என்று கேட்கிறார்கள். ஆம் என்று அந்த சஹாபாக்கள் முன்மொழியாக ஒருமித்த கருத்தாக பதில் கூறுகிறார்கள். ஆனால் நாமோ இங்கு அல்லாஹ்வின் தூதர், ஏன் உனக்கு இந்த கவலை தெரியுமா, உங்களுக்கு ஏன் இந்த கவலை தெரியுமா, ஊராருக்கு ஒரு கவலை என்றால் உங்களுக்கு மட்டும் தனி கவலை. ஏனெனில் உங்கள் நோக்கம் அனைத்தும் அரசியல் தானே. உங்களுடைய நோக்கம் ஒருவன் மனிதன் நாளை சொர்க்கம் செல்கிறானா நரகம் செல்கிறானா அதை பற்றி எல்லாம் உங்களுக்கு என்ன அக்கறை இருக்கிறது? உங்களுடைய நோக்கம் இந்த பூமியில் எவ்வாறு அதிகார பசியோடு இந்த பூமியில் வாழ முடியும், இந்த பூமியில் எவ்வாறு உலகத்தை சுவைக்க முடியும், இதை தவிர உங்களுக்கு என்ன? தொழுகையின் முக்கியத்துவம் உங்களுக்கு தெரியுமா? ஜக்காத்தின் முக்கியத்துவம் தெரியுமா? எந்த தொழுகைக்காக உயிர் நீக்கப்பட்டார்கள் சஹாபாக்கள்? எந்த வணக்க வழிபாடுகளுக்காக இடியூருக்கு உள்ளாக்கப்பட்டு உயிரை மாய்த்தார்கள்? எந்த கொள்கைகளுக்காக உயிர் நீக்கப்பட்டார்கள்? சத்திய கொள்கைகளுக்காக உயிரை துறந்தார்கள் சஹாபாக்களும் தாபீன்களும் தபா தாபீன்களும். ஆனால் உங்களுக்கு வாய் கூசாமல் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தை ஆட்சி அதிகார விஷயங்கள் பற்றின ஒரு விரிவான வரைவிலக்கணத்தை தராமல் மரணித்து விட்டார்கள் என்று சொல்கிறீர்கள் என்றால் அல்லாஹ்வே நாளை உங்களுக்கு போதுமானவன்.
உங்களுடைய அதிகாரம் வேட்கையும் அதிகார பசியும் உங்களுடைய அந்த வழிகேடும் இஸ்லாத்தை அரசியலாக பார்ப்பது, வெறும் அரசியலாகவே இஸ்லாத்தை பார்க்கக்கூடிய இந்த கேவலமான, இந்த மோசமான அந்த எண்ணம் அல்லாஹ்வின் தூதருடைய அந்தஸ்தையே குறைத்து மதிப்பிடக்கூடிய ஒரு எண்ணத்திலே முஸ்லிம் என்று சொல்றாரு பேசுகிறோம் என்றால் நாம் அதை ஏற்றுக்கொள்வோமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மார்க்கத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை அப்படியே மக்களை குழப்பத்தில் விட்டு விட்டார்கள் என்று அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நம்மை நேர்வழியை செலுத்துவானாக. இதற்கு என்ன பதில்? அல்லாஹ்வின் அடியார்களே, தெளிவாக மார்க்கம் இதை பற்றி விளக்குகிறது, தெளிவாக இந்த விஷயங்களை பற்றி விளக்குகிறது. விரிவான அரசியல் அமைப்பு முறை எழுத்துப்பூர்வமாக படிக்கப்படாதது மார்க்கத்தின் ஒரு குறைபாடு அல்ல, மாறாக அது அதன் முழுமையின் ஒரு பகுதியாகும். விரிவான அரசியல் முறை என்றால் அல்லாஹ்வின் அடியார்களே, ஏனெனில் ஷரியத் இந்த மார்க்கம் எதை பற்றி அமைதி காத்திருக்கிறதோ, எதை பற்றி அமைதியாக விட்டு விட்டதோ அதை இஜ்திஹாதின் அடிப்படையில் ஒரு ஆரோக்கியமான ஒரு ஆய்வுக்கு யார் ஆட்சியில் இருக்கிறார்களோ, ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு மத்தியில் மார்க்கம் விட்டுவிட்டது. ஆனால் அடிப்படை கொள்கையில் அவர்கள் ஒத்தி இருக்க வேண்டும். இதை மார்க்கம் எப்படியோ எவ்வளவு நாளில் எப்போதோ இதை தெளிவுபடுத்தி விட்டதே. அடிப்படை குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் ஆட்சி செய்தல், நீதியை நிலைநாட்டுதல், உரிமைகளை நிறைவேற்றுதல், மேலும் ஒவ்வொருடைய உயிரையும் மானத்தையும் கௌரவத்தையும் பாதுகாத்தல். இதை விட, இந்த அடிப்படையை விட மார்க்கம் வேறு என்ன சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? வேறு எவ்வாறு, வேறு மார்க்கத்தில் எந்த விஷயத்தை எதிர்பார்க்கிறீர்கள்? இதல்லாத மற்ற புற விஷயங்கள் அனைத்தும் இஜ்திஹாதுகளுக்கு உட்பட்டது. ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு அடிப்படையில் யார் ஆட்சி செய்தாலும் குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் ஆட்சி செய்கிறார்களா? அந்த அடிப்படையை மார்க்கம் சொல்கிறதா? அதை மார்க்கம் தெளிவுபடுத்தியிருக்கிறதா? ஆம். யாருக்கும் அநீதி இழைக்க கூடாது. அது மார்க்கத்தில் அல்லாத முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கும் அநீதி இழைக்க கூடாது. யாருடைய பொருளையும் பொறுமைகளையும் திருடக்கூடாது. யாருக்கும் அநீதி இழைக்காத ஒரு ஆட்சியை நிறுவ வேண்டும் என்ற இந்த அடிப்படையை தெளிவாகத்தானே மார்க்கம் சொல்லியிருக்கிறது. இதை தாண்டி உங்களுக்கு என்ன வேண்டும்? உங்களுக்கு என்ன வேண்டும் என்றால், மார்க்கத்தை நீங்கள் வெறும் அரசியலாக நினைத்ததினால்தான் அல்லாஹ்வின் தூதரையே நீங்கள் குறை சொல்ல வந்து விட்டீர்கள். மார்க்கத்தை நீங்கள் வெறும் அரசியலாக நினைத்ததினால்தான் சொர்க்கம், நரகம், வணக்க வழிபாடுகளின் அந்தஸ்து, வணக்க வழிபாடுகளின் முக்கியத்துவம், வணக்கம் இல்லை என்றால் ஒரு முஸ்லிம் இல்லை. நாளை இந்த வணக்க வழிபாடுகளுக்காகத்தான் அல்லாஹ் கேள்வி கேட்கப்படுவான். உன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை நாளை அல்லாஹ் கேள்வி கேட்க மாட்டான் என்ற இந்த அடிப்படையை நீங்கள் மாற்றி உணர்ந்ததால்தான் அல்லாஹ்வின் தூதர் இந்த உம்மத்தை இணை வைப்பிலிருந்து பாதுகாத்து தௌஹீதின் பால் மக்களை அழைத்து தௌஹீதின் பால் அந்த சஹாபாக்களை விட்டு சென்றதால் தான் தரக்துக்கும் அலா மஹஜ்ஜத்தில் பைதா, உங்களை நான் வெள்ளையான சத்தியத்தில் விட்டு செல்கிறேன் என்று சொன்னார்கள். ஏனெனில் அவர்கள் சத்தியம் என்று பார்த்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தியம் என்று பார்த்தது ஒரு முஸ்லிம் மரணிக்கும் போதும், இந்த வாழ்க்கையில் வாழும் போதும், மரணிக்கும் போதும் அவனுடைய வணக்க வழிபாடுகளில் அல்லாஹ்விற்கு இணை வைக்காமல் வாழ்ந்து மரணித்தால் அவன் வெற்றியாளன். இந்த அடிப்படையை உணர்ந்ததினால் தான் அல்லாஹ்வின் தூதர் சந்தோஷமாக அனைத்து விஷயங்களையும் செயல்பட்டு உங்களை நான் சத்தியத்திலே விட்டு சென்றேன் என்று சொல்கிறார்கள். ஆனால் உங்களுக்கு வெறும் ஆட்சியையும் அதிகாரத்தையுமே மட்டுமே நினைத்து இஸ்லாத்திற்கு தவறான விளக்கத்தை தருபவராக உங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அதனை பற்றி எல்லாம் கவலை இல்லை. எத்தனை சத்தியத்தை சொல்லிவிட்டு செல்லிவிட்டார்கள் அல்லாஹ்வின் தூதர், அடிப்படையை நிறுவிவிட்டு போய்விட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் உங்களுக்கு எதிலே குறைகிறது? எதில் குறைகிறது? சுப்ஹானல்லாஹ், ஆட்சி அதிகாரத்தில் தெளிவான வரைவிலக்கணத்தை தரவில்லையாம். இதைவிட என்ன வரைவிலக்கணம் இருக்கிறது? மார்க்கம் தெளிவாக இந்த மார்க்கத்தை பூர்த்தி செய்திருக்கிறோம் என்று மார்க்கம் சொல்கிறது. ஆட்சியை எவ்வாறு நிறுவ வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் தன் வாழ்க்கையை வாழ்ந்து காட்டிவிட்டு போய்விட்டார்கள். சஹாபாக்களும் குலஃபாக்களும் அதையே வாழ்ந்து காட்டிவிட்டு போய்விட்டார்கள். என்ன வேண்டும் இதற்கு பிறகு? பிரச்சனை இங்கே என்னவென்றால், நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த கொள்கை. அல்லாஹ்வை நாம் அஞ்சிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்களே, வகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹி லி வலக்கும் வ லிஜமீஇல் முஸ்லிமீன் மின் குல்லி தன்பின் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். الحمد لله على إحسانه والشكر له على توفيقه وامتنانه
واشهد ان لا اله الا الله وحده لا شريك له تعظيما لشأنه واشهد ان محمدا عبده ورسوله صلوات الله وسلامه عليه. அதே போல அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த உம்மத் நம்முடைய வரலாறு தொடர்ந்து கலீஃபாக்களாகவும் பிறகு ஆட்சியாளர்களாகவும் அல்லாஹ் யாருக்கு இந்த ஆட்சியை தருகிறானோ அவர்களிடம் விட்டு விடுவோம். யாருக்கு அல்லாஹ் அந்த அதிகாரத்தை தருகிறானோ அவர்கள் எவ்வாறு வந்திருந்தாலும் சரி, அந்த அதிகாரத்தை எந்த வழியில் அவர்கள் அடைந்திருந்தாலும் சரி, அந்த அதிகாரத்தை நோக்கியே ஒரு இஸ்லாமின் முஸ்லிமின் வாழ்க்கை இருக்காது என்பதை மார்க்கம் தெளிவாக சொல்கிறது. அதனால்தான் யார் அதிகாரத்திற்கு வந்தாலும் முஸ்லிம்களாக நம்முடைய வரலாறு அதைதான் நமக்கு காட்டுகிறது. எந்த முஸ்லிம் அதிகாரத்திற்கு எப்படி வந்தாலும் அவருக்கு கட்டுப்படுவது நம் மீது கடமை, சத்தியத்தில் பால் அவருக்கு கட்டுப்படுவது கடமை என்று இத்துணை தலைமுறையாக நாம் வாழையடி வாழையாக இந்த அடிப்படை கொள்கையில் நாம் பயணித்து வருகிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் நம் நோக்கம் இந்த ஆட்சியை பிடித்தோ இந்த ஆட்சியை அபகரிப்பதிலேயோ எது ஒரு ஆட்சியாளராக நாம் இருப்பதிலேயோ அல்ல. இது ஒரு நோக்கம், மனிதனின் வாழ்க்கை அல்லாஹ்வை திருப்திகரமான இந்த வாழ்க்கையில் வாழ்கிறானா, அல்லாஹ்வை திருப்திப்படுத்தி வாழ்கிறானா, வணக்க வழிபாடுகளில் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் வாழ்கிறானா, தன்னுடைய செயல்களில் பிதஅத் இல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவை செயல்பட்டு வாழ்கிறானா, இந்த அடிப்படையை தான் பார்க்க வேண்டும். இந்த அடிப்படையை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் இவர்கள் எந்த அளவுக்கு போய்விட்டார்கள் என்றால், அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வின் தூதருடைய மரணத்திற்கு பிறகு பெரும்பாலானவர்கள் நிறைய பேர் இஸ்லாத்திலிருந்து வெளியேறினார்கள். அல்லாஹ்வின் தூதர் மரணத்திற்கு பிறகு இஸ்லாத்திலிருந்து அவர்கள் வெளியேறுவதற்கான காரணமும் இதுதான் என்று சொல்றக்கூடிய அளவிற்கு போய்விட்டார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ். ஏனெனில் அரசியலில் தெளிவான ஒரு விளக்கம், யார் அடுத்ததாக ஆட்சி செய்யக்கூடியவர்கள், யார் அடுத்ததாக ஆட்சி செய்யக்கூடியவர்களை எத்தனை முறை அழகான முறையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுவை எவ்வளவு முறை ஜாடை முறையாக எவ்வளவு முறை தெளிவாக கை காட்டியிருக்கிறார்கள். பிறகு அது எவ்வாறு எடுத்துக்கொள்ள முடியும்? ஏனெனில் ஏன் அல்லாஹ்வின் அடியார்களே, இதை இந்த அளவிற்கு மார்க்கம் தெளிவாக காட்டியும் அடுத்த கட்ட புற விஷயங்களை தெளிவுபடுத்தாமல் போனதற்கு காரணம் என்னவென்றால், இது ஒரு பொருட்டல்ல. நாளை எவன் வேண்டாலும் நம்மை ஆட்சி செய்யலாம், ஆட்சியாளர் என்பவர் யார் வேண்டாலும் மாறலாம். ஆனால் நாளை உனக்கு கேட்கப்படக்கூடிய கேள்வி, நீ அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் இந்த பூமியில் வாழ்ந்து மடிகிறாயா இல்லையா? நீயும் உன் குடும்பத்தார்களும் அல்லாஹ்விற்கு இணை வைக்காமல் வணக்க வழிபாடுகளை சிறப்பட செலுத்தி அல்லாஹ்விற்கு ஹலாலை பேணி ஹராமிலிருந்து தூரமாக விலகி உன் வாழ்க்கையை சரியான முறையில் வாழ்ந்திருக்கிறாயா இல்லையா? கேள்வி இது மட்டும்தான், அடிப்படை இது மட்டும்தான். இதை ஒருவன் சரியாக புரிந்து கொண்டால் அவன் நோக்கமும் அவனுடைய இலக்கும் தொழுகையை நோக்கி இருக்கும். ஒருவர் இணை வைத்தால் கவலைப்படுவான். அவருக்கு எப்படி நாம் சத்தியத்தை காட்டுவது, அவருக்கு எப்படி நாம் இணை வைப்பிலிருந்து அவரை வெளியேற்றுவது, ஒரு முஸ்லிம் அல்லாதவரை பார்த்தால் கூட அவரை நல்ல முறையில் நடந்து கொண்டு அவருக்கு எப்படி நாம் இஸ்லாத்தை அறிமுகப்படுத்துவது என்ற இந்த அடிப்படையில் பயணிப்பான். ஆனால் இந்த அடிப்படையை அறியாதவர்கள் வெறுமனே அரசியல் மட்டுமே இஸ்லாம், கட்சி பதவி ஆட்சி அதிகாரங்கள் பதவிகள் பதவியின் மேல் உள்ள ஆசைகள், இப்படி வணக்க வழிபாடுகள் இருந்தும் இஸ்லாத்துடைய அடிப்படை கோட்பாட்டில் இருந்தும் இஸ்லாம் எதற்காக வந்தது என்ற அந்த கொள்கையில் இருந்தும் தனம் பொருளச் செய்துவிடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அளவிற்கு போய்விட்டார்கள். பெரும்பாலானவர்கள் இஸ்லாத்தில் இருந்து வெளியேறினார்கள். ஆம், உண்மை. இதற்காக வெளியேறினார்கள் என்பதை ஆதாரம் தெளிவாக சொல்கிறது. ஜக்காத்தை கொடுக்க மறுத்தார்கள். ஜக்காத்தை நாங்கள் தரமாட்டோம். அல்லாஹ்வின் தூதர் இருந்தார்கள், அப்போது நாங்கள் ஜக்காத்தை வழங்கினோம், இப்போது நாங்கள் ஜக்காத்தை உங்களுக்கு வழங்க மாட்டோம் என்று சொல்லி பல பேர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறினார்கள். பல பேர் பொய்யான நபி என்று பொய்யாக தங்களை பிரகடனப்படுத்தக்கூடிய நபிமார்கள், பொய் நபிமார்கள் உருவானார்கள், பொய்யர்கள் உருவானார்கள், தங்களை நபி என்று காட்டிக்கொண்ட பொய்யர்கள் உருவானார்கள். அவர்கள் பின்னால் சென்றார்கள். இப்படித்தான் வரலாறு சொல்கிறது. அல்லாஹ்வின் தூதருக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்திற்கு பிறகு இஸ்லாத்திலிருந்து வெளியேறுவதற்கான காரணம், இரு முக்கிய காரணம். பொய்யான நபிமார்கள் சொல்லிக் கொள்பவர்களை பின்பற்றினவர்கள் ஒரு கூட்டம், மற்றும் பெரும் கூட்டம் ஜக்காத்தை கொடுக்க மறுத்ததினால், அந்த ஜக்காத்தை வாஜிபை மறுத்ததினால் அவர்கள் வெளியேறினார்கள் என்பதுதான் வரலாறு சொல்கிறது. ஆனால் நீங்கள் உங்களுடைய அரசியல் ஆதாயத்திற்காக மார்க்கத்தை மாற்றிவிட்டீர்களே, அல்லாஹ்விற்கு நீங்கள் அஞ்ச வேண்டாமா? அல்லாஹ்வின் அடியார்களே, அரசியல் இல்ல வாழ்க்கை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அரசியல்கள், இந்த நிலைகள், மேலும் பாருங்கள், நம் நாட்டில் உள்ள அரசியல் நிலையை எடுத்து பாருங்கள். அன்றாடம் நம் வாழ்க்கை வணக்க வழிபாடுகளில் நம்மை செயல்படுத்திக்கிறோமோ இல்லையோ,
நாளைக்கு யார் வருவான், இவன் வந்தால் என்ன செய்வான், நம் வீட்டில் ஷைத்தான் உள்ளே நுழைந்தால் என்ன செய்ய போகிறான் என்பதை நாம் தெரிந்து கொள்வதில்லை. நாம் நம் குடும்பத்தில் அல்லாஹ்வுக்கு அஞ்சி வாழ்கிறோமா, அது உங்கள் கையில் இன்று இருக்கிறது. நீங்கள் பொறுப்புதாரியாக இருக்கிறீர்கள். அல்லாஹ் இதுவரை நம் வீட்டில் இந்த அமைதியை கொடுத்திருக்கிறான், இந்த பாதுகாப்பை தந்திருக்கிறான். அதற்கு நாம் அல்லாஹ்வுக்கு வணக்கத்தை செலுத்துகிறோமா என்பதை எல்லாம் யோசிப்பதில்லை. ஆனால் 24 மணி நேரமும் அதற்கேற்பவர்கள் நம் நாட்டின் நிலைமையும் அவ்வளவு அரசியல் தீனிகளை போட்டுக்கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்கள். சுப்ஹானல்லாஹ். கொத்து கொத்தாக மக்கள் தம் உயிரை மாய்க்கிறார்கள். எவ்வளவு இழிநிலைகள் நம்மை சுற்றி ஏற்படுகின்றது. ஆனால் நாம் நமக்கு அல்லாஹ் என்ன கொடுத்திருக்கிறான்? எங்கே வாழ்ந்தாலும் அல்லாஹ்வை வணங்க வேண்டும். இணை வைப்பில்லாத வாழ்க்கை, பிதஅத் இல்லாத வாழ்க்கை, அல்லாஹ்விற்கு ஹலாலையும் ஹராமையும் பேணி வாழக்கூடிய வாழ்க்கை, வியாபாரத்தில் உண்மை, மக்களிடம் மத்தியில் பேசக்கூடிய உண்மை, நம்முடைய கையாலும் நம்முடைய நாவாலும் பிறருக்கு துன்பம் இழைக்காத வாழ்க்கை, இதுதானே இஸ்லாம். மரணிக்கும் போது தௌஹீதில் மரணித்திருக்கிறோமா, என்னுடைய வணக்க வழிபாட்டில் அல்லாஹ்விற்கு இணை வைக்காத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறோமா என்பதுதானே இஸ்லாம். இதிலிருந்து நம்மை தடம் பொருளச் செய்வதுதான் அல்லாஹ்வின் அடியார்களை. இந்த அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று பல்கலைக்கழகங்கள் கூட அல்ஹம்துலில்லாஹ் இப்படிப்பட்ட பாடங்களை இன்று எடுக்கக்கூடிய தேவையில் வந்துவிட்டது. வெறும் இஸ்லாத்தை அரசியல் கண்ணோட்டத்துடனும் இஸ்லாத்திற்கு அரசியல் சாயம் பூசி, இஸ்லாம் என்றால் அரசியல் நிலைப்பாட்டை நிறுவுவதற்காகத்தான் இஸ்லாமே வந்தது என்ற ஒரு போர்வையில் மக்களை வழிகெடுக்கக்கூடிய நிலைமை அதிகமாக வந்துவிட்டது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, ஒரு முஸ்லிம் இந்த விஷயத்தில் தடம் புரளக்கூடாது. ஆட்சி மாறலாம், காட்சி மாறலாம், யார் வேண்டாலும் என்ன நிலைக்கு செல்லலாம். அல்லாஹ்வுடைய கதர், அல்லாஹ்வுடைய விதி, அது அல்ல அல்லாஹ்வின் அடியார்கள். நம் நோக்கம் அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவது. நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம், நம்முடைய சுற்றார்கள், நம்முடைய உறவினர்கள் இணை வைப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை. பாருங்கள், எத்தனை பேர் இன்றும் தர்காக்களுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். நம் மக்கள் எத்தனை பேர் தர்காக்களில் அல்லாஹ் அல்லாதவர்களை அழைத்து பிரார்த்தனை செய்கிறார்கள். எந்த அல்லாஹ்வை மட்டுமே இறைவன் என்று ஏற்றுக்கொண்ட நீங்கள், அந்த இறைவனை ஏற்றுக்கொண்ட நீங்கள் அந்த இறைவனை மட்டுமே வணங்குங்கள் என்பதற்காக வந்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே இறைவனை ஏற்றுக்கொண்டார்கள் அல்லாஹ் என்று. ஆனால் வணக்கம் என்று வரும்பொழுது அல்லாஹையும் அழைக்கிறார்கள், அல்லாஹ் அல்லாத மற்றவர்களையும் அழைத்து பிரார்த்தனை செய்கிறார்கள். இதை சீர்திருத்தாதவன், இதிலே சீர்திருத்தை கொண்டு வர என்று நினைக்காதவர் எவ்வாறு சீர்திருத்தவாதியாக கருதப்படுவார்? நாம் அவருக்கு எந்த பட்டாளம் வேணாலும் போட்டுக் கொள்ளலாம், என்ன பட்டம் வேணாலும் போட்டுக் கொள்ளலாம். மானுடத்தின் மீட்சி, முஸ்லிம்களை காக்க வந்தவர், முஸ்லிம்களின் பாதுகாவலர், முஸ்லிம்களுக்கு அப்படி முஸ்லிம்களுக்கு இப்படி என்ற எந்த பட்டத்தை வேணாலும் போட்டுக் கொள்ளலாம். ஆனால் இஸ்லாம் அவரை ஒரு சீர்திருத்தவாதியாக பார்க்காது. ஏன் தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறான், வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன். அவர்கள் அல்லாஹ்வை மட்டுமே வணங்குவதற்காகவே அன்றி வேறு எதற்கும் அவர்கள் கட்டளையிடப்படவில்லை. வலகத் பஅத்னா ஃபீ குல்லி உம்மத்தி ரசூலா அன் இஅபுதுல்லாஹ வஜ்தனிபுத் தாகூத். எல்லா உம்மத்திற்கும் நாம் நபியை அனுப்பினோம். எதற்காக அனுப்பினோம் தெரியுமா? அல்லாஹ்வை மட்டுமே வணங்கும்படி ஏவி, அல்லாஹ் அல்லாத வணங்கப்படுபவைகளை நிராகரித்து என்ற இந்த அடிப்படைக்காகத்தான் நாம் நபிமார்களை அனுப்பினோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். எங்கே இருக்கிறது இங்கே அரசியல்? இந்த வசனத்தில் எங்கே இருக்கிறது? எனக்கு நீங்கள் காமியுங்கள். ஏதோ அப்படி என்றால் மக்களுக்கு உணவை பற்றி கவலை இல்லையா? கஷ்டப்படுகிறார்கள். ஆம், அதற்கான வழியை மார்க்கம் வகுத்திருக்கிறது. அல்லாஹ்வின் அடியார்களே, ஜக்காத்தை கொடுங்கள். உங்கள் கண்களால், உங்கள் கண்ணுக்கு முன்னால் கஷ்டப்படக்கூடிய முஸ்லிம்களுக்கு உதவுங்கள். உங்களை யார் உதவக்கூடாது என்று மார்க்கம் சொன்னது? உங்களை உதவக்கூடாது என்று மார்க்கம் தடுத்ததா? கஷ்டப்படுகிறார்கள், என்ன பேஸ்புக்கிலும் ட்விட்டரிலும் நாம் கம்பு சுத்துவதா? அல்லது உண்மையிலேயே அதே போல கஷ்டப்படக்கூடிய நம் நாட்டில் இருப்பவர்களுக்கு அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவதா? துவா எங்கே போனது? நம்முடைய துவா நம்முடைய முஸ்லிம்களுக்கு கஸாவிலே இன்று வரை கஷ்டத்திற்கும் துயரத்திற்கும் தொல்லா துன்பத்திற்கும் ஆளாகி இருக்கிறார்கள் நம் சகோதர சகோதரிகள். அவர்களுக்கான துவா எங்கே? தொழுகையில் நம்முடைய துவா எங்கே? தொழுதால் தானே துவா கேட்க முடியும். அல்லாஹ்வின் அடியார்களே, எங்கே இருக்கிறது நம்முடைய வணக்க வழிபாடு? அல்லாஹ்வுக்கும் நமக்குமான அந்த உறவு எங்கே இருக்கிறது? அல்லாஹ்வுக்கும் நமக்குமான அந்த தொடர்பு எங்கே இருக்கிறது? இது எதையும் செய்யாமல் வெறுமன அரசியல் ரீதியாகவே நம்முடைய வாழ்க்கையும், நம்முடைய போனையும்,
நம்முடைய மொபைல் போன்களையும் நம்முடைய லேப்டாப்புகளையும் நம்முடைய நண்பர்களையும் டீக்கடையில் அமர்ந்து பேசுவதிலும் அனைத்திலுமே அரசியல் 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 என்று வந்துவிட்டால் நாம் எப்படி தொழுகைக்கு முக்கியத்துவம் தருவோம்? எவ்வாறு மற்ற வணக்க வழிபாடுகளுக்கு முக்கியத்துவம் தருவோம்? எதற்காக முஸ்லிம்களுக்கு படைக்கப்பட்டார்கள் என்ற அந்த நோக்கத்திற்கு முக்கியத்துவம் தருவோம்? அல்லாஹ்வின் அடியார்களே, சிந்தித்து பார்க்க வேண்டாமா? சிந்தனை கூடியவர்களாக நாம இருக்கிறோமே அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானாக. அல்லாஹ் நம்மை சத்தியத்திலே பயணிக்க செய்வானாக. கொள்கையிலிருந்து தடம் பொருளாதீர்கள் அல்லாஹ்வின் அடியார்களே. நாளை நீங்கள் மரணித்தால் உங்களுடைய கபரில் நாளை நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். இந்த பூமியில் உங்கள் வாழ்க்கை எவ்வாறு நீங்கள் செயல்படுத்துகின்ற அந்த பதிலுக்கு நீங்கள் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். ஒருபோதும் இஸ்லாத்திற்கு அரசியல் சாயம் பூசக்கூடாது. ஆட்சி அதிகாரத்தை மார்க்கம் தெளிவாக வர்ணித்திருக்கிறது, தெளிவாக வகுத்திருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் வெறுமன ஆட்சியை பிடிப்பது மட்டுமே இஸ்லாம் என்ற இந்த நச்சு கருத்தை, இந்த நச்சு விஷயங்களை, முஸ்லிம்களை வணக்க வழிபாடுகளை தூரமாக்கக்கூடிய இந்த செயல் மிகவும் கண்டனத்திற்குரியது. மார்க்கம் இதை எச்சரிக்கிறது. இதன் பால் நாம் தெளிவு பெறக்கூடிய சமுதாயமாக மாற வேண்டும். இந்த விஷயத்தில் தெளிவு பெறாமல் அல்லாஹ்வின் அடியார்களே பல விஷயங்கள் நம்மால் தெளிவடைய முடியாது என்பதை இறுதியாக நான் சொல்லிக் கொள்கிறேன். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா இபாதல்லாஹ் இன்னல்லாஹ யஅமுருக்கும் பில் அத்லி வல் இஹ்சானி வ ஈதாஇ தில் குர்பா وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون فاذكروا الله يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. نقول بيننا وبينكم السلف، بيننا وبينكم الكتب. كان أحمد يقول البدع بيننا وبينكم الجنائز.